ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா, எங்கள் வீட்டில் இருக்க மல்லிகை பூச்செடியையும் அதை நான் எப்படி பராமரிக்கிறேன் அப்படின்றதையும் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எப்போதுமே மல்லிகை பூச்செடி வைக்கும் பொழுது நல்ல வெயில் படுற மாதிரியான இடத்துல வைக்கும் பொழுது பூக்கள் நிறைய பூக்கும். பூக்கள் பூத்து முடித்த உடனே அந்த பூத்த இடத்த வந்து கட் பண்ணி எடுத்துடணும். அப்படி கட் பண்ணி எடுத்து விடும் பொழுது நிறைய துளிர்கள் நிறைய விடும். மல்லிகைப்பூ செடி வந்து 2 டைப்பாக வளர்க்கலாம். ஒன்று கொடி மாதிரியும் படர விடலாம், இல்லை அப்படின்னா கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா இது மாதிரி செடி போலையும் படர்ந்து வரும். பூத்த இடத்த வந்து கட் பண்ணி ஒரு கிளையை கட் பண்ணோம் அப்படின்னா அதிலிருந்து பார்த்திங்கன்னா நிறைய துளிர்கள் விடும். புதுசாக வர்ற துளிர்கள் எல்லாத்துலேயுமே அரும்புகள் விட்டு பூ நிறைய பூக்கும். எங்கள் வீட்டில் செடியையும் பார்த்திங்கன்னா பூத்து முடித்த உடனே கட் பண்ணி எடுத்துட்டு அதில் இருக்க இலையையுமே பிடுங்கி எடுத்துட்டோம். பிடுங்கி விட்டதுக்கப்புறமா தண்ணி தெளிச்சுட்டு 1 வாரம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி துளிர்கள் வந்து நிறைய வந்துருந்துச்சு. பார்த்தா உங்களுக்கே தெரியும். இது மாதிரி புதுசாக வர்ற துளிர்கள் எல்லாத்துலேயுமே பெரிய கிளைகளான உடனே அரும்புகள் நிறைய வச்சு பூக்களும் நிறைய பூக்கும். மல்லிகைப்பூ செடி வந்து எப்பொழுதுமே வெயில் நல்லா படுற மாதிரியான இடத்துல வைக்கணும். எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். அரும்புகள் வைக்க ஆரம்பிச்சிடுச்சு. எங்கள் வீட்டில் இருக்க செடி பார்த்திங்கன்னா என்ன மல்லிகைனா, மல்லிகையில் வந்து நிறைய வெரைட்டி இருக்குது. எங்கள் வீட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா அடுக்கு மல்லி. இதில் இந்த அடுக்குமல்லிகை பூ அப்படின்றது ஒரு பூ பூத்துருந்துச்சு அப்படின்னாலுமே ஸ்மெல் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். வீடு ஃபுல்லாக மணக்கும். எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள். இதுக்கு வந்து நான் பெருசாலாம் எதுவுமே வேறு உரம்லாம் சேர்க்க மாட்டேங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அரிசி கழுவுற தண்ணி வந்து டெய்லியும் ஊற்றுவேன். எப்போயாவது ஒரு தடவை தொழு உரம் அது கொஞ்சம் போட்டுக்குவேன். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் நார்மல் வாட்டர் மட்டும்தான். ஆனால் வெயில் நல்லா படுற மாதிரியான இடத்துல இருக்குது. எவ்வளோ அழகாக பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள். மொட்டுக்கள் நிறைய வச்சுருக்கு. இந்த இலையை பாருங்களே, விட்டி வந்து சாப்பிட்ருச்சு. ஒன்று இந்த விட்டி பூச்சி இருக்குது, அது வந்து சாப்பிட்ருச்சு. இந்த பூவை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடையில் காசு கொடுத்து வாங்குறத காட்டிலும் நம்ம வீட்டிலையே வச்சு பிடுங்கும் பொழுது நம்மளும் யூஸ் பண்ணிக்கலாம். பூஜைக்காக சாமி ஃபோட்டோஸ்க்கும் வச்சுக்கலாம். இந்த அடுக்கு மல்லிகை பூன்றதுனால 4 பூ கட்டி தலையில் வச்சாலுமே அவ்வளோ அழகாக இருக்கும். தலை நிறைய இருக்கும். எவ்வளோ அரும்புகள் நிறைய விட்டுருக்குன்னு பாருங்கள். எனக்கு வந்து வீட்டில் வந்து பூச்செடி வைக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்குமா அப்படின்றத கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஒன்று பூச்செடி வைக்கும் பொழுது ஒன்று வந்து அழகுக்காக வைப்போம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து எவ்வளோ தான் கஷ்டமாக மனசு வந்து டென்ஷனாக இருந்துச்சு அப்படின்னாலும் அந்த பூச்செடி பக்கத்தில் போய் நின்னோம் அப்படின்னா அது இருக்க அழகில் நமக்கு இருக்க டென்ஷனவே மறந்துடுவோம். எனக்கு அப்படி தான். உங்களுக்கும் அப்படியான்றத மறக்காமல் சொல்லுங்கள் கமெண்டில். பூத்து முடித்த உடனே அந்த முனி பகுதியை வந்து கட் பண்ணி எடுத்துடணும். அப்போ தான் புதுசாக துளிர்கள் விட்டு புதுசாக நிறைய பூக்கள் பூக்கும். எவ்வளோ அழகாக பூத்துருக்குன்னு பாருங்கள். மொட்டுக்கள் எவ்வளோ இருக்குன்னு. உங்கள் வீட்லேயும் மல்லிகைப்பூ செடி வச்சுருக்கீங்களா? என்ன டைப் ஆஃப் மல்லிகைப்பூ செடி வச்சுருக்கீங்க? என்னென்ன உரம் நீங்கள் போடுவீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். இது ஒரு பூ பூத்தாலே அவ்வளோ மனம், ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்கும்.
எங்கள் வீட்டில் 2, 3 இடத்துல மல்லிகைப்பூ செடி நட்டு வச்சுருக்கேன். வீட்டோட வாசல் முன்னாடியும் இருக்குது ஒரு செடி. வீட்டுக்கு சைடுலேயும் வச்சுருக்கேன். எல்லா செடியிலையுமே நல்லா பூ பூத்துருக்கு. இது இந்த செடி பார்த்திங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி இருக்க பூச்செடி. 3 பூ தான் மலர்ந்துருக்கு. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இந்த பூ பூத்து முடித்தோடனே இந்த பகுதியை கட் பண்ணி எடுத்து விட்ருங்க. அப்போ தான் புது துளிர் விட்டு நிறைய பூக்கள் பூக்கும். நல்ல வெயிலான இடத்துலையும் வைங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த செடியிலேருந்து பூத்த பூக்களை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். சாமி ஃபோட்டோக்கெல்லாம் ஒவ்வொரு பூ எடுத்து ஒவ்வொரு ஃபோட்டோக்கு வச்சாலே போதும். எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.